அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருக்குறள்ல அதிகாரம் அரண் வலியுறுத்தல் இடம்பெற்றுள்ள பால் அறத்துப்பால், இயல் பாயிரவியல், அதிகாரம் எண் 4. இந்த அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அறம்ன்ற கருத்தை வலியுறுத்தக்கூடியதும் அறத்தோடைய அவசியத்தையும் அதனால கிடைக்கக்கூடிய பலன்களையும் பற்றி விவரிக்குது. இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நற்செயல்களுடைய அவசியத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த அரண் வலியுறுத்தல் அதிகாரமே. முதல் குறள், சிறப்பு ஈனும் செல்வம் ஈனும் அரண் தூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. இதனுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா, அறம்ன்றது 4 பேர் முன்னாடி நமக்கு மேன்மையை தரும், நல்ல செல்வத்தையும் கொடுக்கும். ஆனா இந்த அறத்தை விட நமக்கு மேன்மையானது வேற எதுவும் இருக்கா அப்படின்றதுதான் இதோடைய விளக்கம். இதுல உள்ள அறிஞர் பொருள், சிறப்பு மேன்மை, ஆக்கம்னா நன்மை, எவனோ என்ன பையன், ஊங்கு விட அல்லது காட்டிலும். இரண்டாவது குறள், அறத்தின் ஊங்கு ஆக்கம் இல்லை, அதனை மரத்தினை ஊங்கில்லை கேடு. இதோட விளக்கம் பார்த்தீங்கன்னா, நன்மைகளுக்கு விளைநிலமா இருக்கக்கூடிய இந்த அறத்தை போல ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேற எதுவுமே கிடையாது. அதனால அந்த அறத்தை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அதை விட தீங்கும் வேற எதுவும் இல்லை. இதுல உள்ள அறிஞர் பொருள், ஆக்கம் உயர்வு, மறத்தல் அப்படின்னா இங்க செய்யாமல் இருத்தல். மூன்றாவது குறள், ஒள்ளும் வகையான் அறத்தினை ஓவாதே செல்லும் வா இயலான் செயல். இதனுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா, நம்மால முடிஞ்ச வகையில எல்லாம் நம்ம முடியக்கூடிய வழிகளில் எல்லாமே நம்ம அறச்செயல்களை இடைவிடாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும். இதுல உள்ள அறிஞர் பொருள், ஓவாதே அப்படின்னா இடைவிடாது, கொள்ளும் வகையான அப்படின்னா நம்மால முடிஞ்ச வரைக்கும். நான்காவது குறள், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிறர். இதனுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தன்னோட மனதுல குற்றம் இல்லாதவனா இருக்கணும். அறம்னா அவ்வளோதான். மன தூய்மை இல்லாத மற்ற எல்லாமே ஆரவாரத்தன்மை உடையதுதான். இதுல உள்ள அறிஞர் பொருள், ஆதல் இருத்தல், ஆகுல நீர ஆரவார தன்மை. ஐந்தாவது குறள், அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இதனுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா, பிறர் மேன்மை கண்டு, அதாவது பிறருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுறது, நம்மளுடைய புலன்கள் போகிற வழி சொல்றது எல்லாத்தையும் மீறி வரக்கூடிய ஆசை, இந்த ஆசைகள்லாம் தடைபடும் போது வரக்கூடிய கோபம், அந்த கோபம் பிறக்கும் போது அதாவது தீய சொற்களை பேசுறது, இந்த 4ஐயும் நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம ஒழுகி வாழ்வது தான் சிறந்த அறம். இதுல உள்ள அறிஞர் பொருள், அழுக்காறு பொறாமை, வெகுளினா சினம், அவா பேராசை, இன்னா சொல்னா கடுஞ்சொல், இழுக்கா அப்படின்னா விலக்கி. ஆறாவது குறள், அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றங்கால் பொன்றா துணை. இதனுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா, முதுமையில செஞ்சுக்கலாம், அதாவது பிறகு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம எண்ணாம இப்போதே அறத்தை செய்யணும். அப்படி நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நாம் அழியும் காலத்துல நமக்கு அழியாம அந்த அறச்செயல்களே நமக்கு துணையா இருக்கும். இதுல உள்ள அறிஞர் பொருள், பொன்றங்கால் பொன்றா துணை, பொன்றா அப்படின்னா அழியா. ஏழாவது குறள், அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. இந்த குறளுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா, அறவழியில யார் நடந்துட்டு இருக்காங்களோ அவங்க பல்லக்குல உட்கார்ந்து செல்பவர்கள் போல வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பங்கள் ரெண்டுத்தையும் எளிமையா கருதி அவங்களுடைய பயணம் மகிழ்ச்சி உடையதா இருக்கும். இதே தீய வழிக்கு தங்களை ஆட்படுத்தி கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா, பல்லக்கு தூக்கி சுமப்பவர்கள் போலவே அவங்க இன்பத்திலையும் அமைதி இல்லாம துன்பத்திலையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாம
வாழ்க்கையே ஒரு சுமையாதான் கருதுவாங்க. இதுல உள்ள அறிஞர் பொருள்: ஊர்ந்தான் அமர்ந்தான், பொறுத்தான் பல்லக்கு சுமப்பவன், சிவிகைனா பல்லக்கு. 8வது குறள்: வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். இதனுடைய விளக்கம் பாத்தீங்கன்னா, பயனற்றதா ஒரு நாளை கூட கழித்து போகாம தொடர்ந்து நற்செயல செஞ்சிட்டு வரவங்க, இல்ல நற்செயல்ல ஈடுபடுறவங்களுடைய வாழ்க்கை பாதையானது சீராக்கி அமைத்து தரக்கூடிய ஒரு கல்லாவே அந்த நற்செயலே அமையும். இதுல உள்ள அறிஞர் பொருள்: வீழ்நாள் அப்படின்னா வீணாகும் நாள், படா அமை செய்யாமை. 9வது குறள்: அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்தே புகழும் இல. இதனுடைய விளக்கம் பாத்தீங்கன்னா, தூய்மையான நெஞ்சோடு நடத்தக்கூடிய இந்த அறவழி வாழ்க்கையில வருகின்ற புகழால ஏற்படுவதுதான் கரெக்டான இன்பம். அதற்கு மாறா வர்ற தீய வழிகள்ல வரக்கூடிய வர்றது புகழும் ஆகாது, இன்பமும் ஆகாது. 10வது குறள்: செயற்பால தோறும் அரணே, ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி. இதனுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா, மற்றவங்க பார்த்து பழிக்க கூடிய செயல்களை செய்யாமலும் மற்றவங்க பாராட்டுற மாதிரியான அறவழி செயல்களிலையும் நாட்டம் கொண்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே புகழ் வந்து சேரும். இதுல உள்ள அறிஞர் பொருள்: செயற்பால செய்யத்தக்கவை, உயர்பாலனா நீக்க வேண்டியவை. நன்றி.